Hello viewers, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜானகி அவர்கள் இறந்துட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவங்களுடைய ஹாஸ்பிட்டலில் இருந்த சிசிடிவி காட்சி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அதை பற்றி அங்கே என்னென்னலாம் நடந்தது, எப்படி வந்து அவங்க கடைசி நிமிடம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜானகி அவர்களை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அவங்களுக்கு நீங்கள் வந்து அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஐபி ஜானகி அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். ஸோ ஜானகி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 88 வயசில் வயது மூப்பு காரணமாக இறந்திருந்தாலுமே அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கஷ்டங்கள் இருக்க தாங்க செஞ்சது. என்னதான் வயசாகி இறந்தாலும் கவலை இல்லை, ஓகே அவங்க வாழ்ந்துட்டாங்க, ஓரளவுக்கு சாதிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மகன் வந்து இறந்துட்டாருங்க. அவர் மகன் இறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஜானகி அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா கவலையிலேயே இருந்திருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நிறைய தகவல்கள் கிடைச்சிருங்க. ஃபஸ்ட்டு அந்த ஹாஸ்பிட்டல் சிசிடிவி காட்சி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்று முன்தினமே வந்து அவங்களுக்கு ஒரு வாரமாகவே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இருந்திருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, பார்த்துருக்காங்க, மூச்சு திணறல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க கடைசியாக உயிர் பிரியறதுக்கு முன்னாடி நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க ஏஜ் ஆகிட்ட காரணத்தினால அவங்களுக்கு எல்லாமே ஐசியூவில் வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. சரியாகவே மூச்சு விட முடியல. ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இருந்த காரணத்தினால அவங்களால வந்து பார்த்திங்கன்னா மூச்சு விட முடியல. ஸோ அவங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாக ஐசியூவில் இருந்துட்டு அந்த மேலே மாஸ்க் போட்டு ஆக்சிஜன் வச்சு இருந்த அந்த காட்சி தான் வந்து சமூக வலைதளங்களில் ரொம்ப பதட்டமாக வெளியாகிருக்கு. ஸோ சில பர்சனல் இஷ்யூ காரணமாக அது அந்த வீடியோ வெளியாகிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா அவங்களே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு வர காட்சி தான் இருந்திருக்கு. ஸோ அவங்க கடைசியாக மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க. வயது மூப்பு தான் மெயினான காரணம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னுமே ஒரு சில உடல்நிலை வந்து ரொம்ப மோசமானதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மகன் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரை ஜானகி அவங்க கூடயே இருந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க உயிர் பிரியும் வரைக்கும் அம்மா கூடயே இருந்திருக்காங்க. அதாவது இந்திய திரை இசையில் தவிர்க்க முடியாதவங்க யாருன்னா ஜானகி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அவர் பாடிய ஒவ்வொரு பாடலுமே பல லட்சம் மக்களுக்கு தாலாட்டு பாடுவது போன்று தான் இருக்கும். இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இவங்க ரொம்ப நாளாகவே பாட்டு பாடிட்டு இருந்தாலுமே, அதாவது கிட்டத்தட்ட 7 மொழியில் 50,000 பாடல்கள் பாடியிருக்காங்க. இருந்தாலுமே இவங்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 2014 வேலையில்லா பட்டதாரி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2016 இருந்தே திரைப்படங்களில் பாடுவதிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஜானகி அவர்கள் அவங்களே அறிவிச்சிட்டாங்க. அதன் பிறகு பொது நிகழ்ச்சிகளில் ரொம்ப கம்மியாக ஏதாவது 1-2 ரொம்ப ரேராக வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. பட் ஆனால் எதுலேயுமே கலந்துக்கலன்னு சொல்ல முடியாது. 1-2 விஷயங்களில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அடிக்கடி வரலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பிரபலமாக இருந்தாங்களா அடிக்கடி சினிமாவில் தோண்டிட்டு இருப்பாங்க, யூடியூப்பில் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. அதாவது இவங்களாவே வாண்டடாக வந்து குறைச்சிக்கிட்டாங்க. சரி எதுவும் வேண்டாம் போதும் அப்படிங்கிற மாதிரி. பட் அவங்க அவங்க சைட்லேருந்து சொல்லும்போது நான் ரொம்ப நாளாக பாடிட்டேன், பட் எத்தனையோ பேர் இருக்காங்க பாடகிகள், அவங்களுக்கெல்லாம் நிறையா வாய்ப்பு இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால நான் ஒதுங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜானகி அம்மா அவங்க வந்து நேற்று இறந்துட்டாங்க. மைசூரில் இருக்கும் அவங்களுடைய ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க போல் அவங்க வீட்டு அருகிலே. அங்கே அட்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவருடைய மறைவு செய்தி வந்து பார்த்திங்கன்னா இசை ரசிகர்கள், சினிமா துறையினர் பல பேரை வந்து பார்த்திங்கன்னா சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. பாரதி ராஜா, பாக்யராஜா வரிசையில் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜானகி அம்மாவோட இழப்பு வந்து சினிமா துறையில் ஒரு பயங்கரமான அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஜானகி அம்மா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ராம் பிரசாத் என்பவரை 1959ஆம் ஆண்டு திருமணம் செய்தார். இந்த ஜோடிக்கு முரளிகிருஷ்ணா என்ற மகன் வந்து இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையும் இருந்தாங்க. அவர் இறந்துட்டார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜானகி அவங்களுடைய கணவர் இருக்காருங்க பாருங்கள். அவர் தான் வந்து பயங்கரமாக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க போல். ஜானகி வந்து இவ்வளோ தூரம் உச்சத்தில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், இவங்களை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு போனதே அவங்களுடைய கணவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவங்க கணவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இவங்களே நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க. ஸோ மனைவிக்கு ரொம்பவே துணையாக பக்கபலமாக தான் அவங்க கணவர் வந்து இருந்திருக்காங்க. இவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக கழிய துரதிருஷ்டவசமாக அவங்களுடைய கணவர் ராம் பிரசாத் வந்து பார்த்திங்கன்னா 1997ஆம் ஆண்டு உயிரிழக்க தனது மகனை தனி தாயாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வளர்த்து மிகப்பெரிய ஆளாக்கியிருக்காங்க. மகன் மீது அலாதி பிரியம் கொண்டிருந்தார் ஜானகி அம்மா. அவங்க கணவர் போன பிறகு இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மகன் தான். அவங்களுடைய மகன் கூட ஓகே ஓரளவுக்கு நார்மலாக நல்லா தான் இருந்தாங்க.
ஜானகி மகன் முரளி சில தெலுங்கு படங்களிலும் நடித்திருக்கார். ஒரு சில பாடல்களும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட பாடியிருக்காங்க. மகன் கூட ஒரு சில பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. பரதநாட்டிய கலைஞர் உமாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த ஜோடிக்கு 2 குழந்தைகள். அதாவது ஜானகியோட மகன் வந்து காதலித்து தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பரதநாட்டிய கலைஞராக இருந்த உமாவை. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஜோடி இருக்காங்க. இந்த நிலையில் இவர்களுடைய திருமண வாழ்க்கை திடீரென விவாகரத்தில் முடிஞ்சிருக்கு. விவாகரத்திற்கு பிறகு அம்மாவுடன் வாழ தொடங்கிய முரளி தனது இறுதி மூச்சு வரை அம்மாவுடனே இருந்திருக்காங்க. கடந்த ஜனவரி மாதம் தான் முரளி கிருஷ்ணா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாரடைப்பால் அதே மைசூரில் வந்து உயிரிழந்திருக்காங்க. மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விவாகரத்தானவனே அவங்களுக்கு ஓரளவுக்கு மனசு உடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து மகன் மாரடைப்பால் இறந்துட்டார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்கள வந்து ரொம்பவே பாதிப்படைய வச்சிடுச்சுங்க. ஏன்னா இந்த வயசில் வந்து டக்குன்னு தான் உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய மகன் இருந்துட்டான் அப்படிங்கிறதெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனுபவிச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. மகனுடைய இறப்புக்கு பிறகு ரொம்பவே தனியாக தான் தவிச்சு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. அவருடைய இறுதி ஊர்வலம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த ஊரில் நடக்க போகுது. அவருடைய உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரையுலகினர்கள் எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடலுக்கு வந்து இது பண்ண போகிறதா தகவல் வெளியாக இருக்குங்க. அரசு மரியாதை கொடுக்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. நம்ம ஜானகி அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பாட்டுகள் சொல்லாங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா 1962லேயே ஜெமினி கணேசன் சாவித்ரி இணைந்த நடிப்பில் வெளியேந்த பூஜைக்கு வந்த மலரே வா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் ரொம்பவே ஃபேமஸான பாடல். பட் ஆனால் இது நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் ஆக்சுவலாக என்னென்னா யங் ஏஜில் இருக்கவங்களுக்கும் தெரியாது, கொஞ்சம் முன்னாடி இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு யங் ஏஜில் இருக்கவங்களுக்கு தெரியறதான பாடல் இவங்க பாடினது ரொம்ப ட்ரெண்டிங்கான பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காதல் கடிதம் தீட்டவே அப்படிங்கிற மாதிரி 1999 ஏஆர் ரகுமான் இசையில் வெளியான அந்த ஜோடி திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு இன்றளவுமே பட்டி தொட்டி எங்கும் பயங்கரமான ஃபேமஸ் தாங்க. காதல் கடிதம் தீட்டவே அப்படிங்கிற பாடல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். உன்னிமேனன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசத்தலாக அந்த பாட்டில் வந்து பாடியிருப்பாங்க. ஆக்சுவலாக அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபேமஸான பாட்டுனா மார்கழி திங்கள் அல்லவா பாடல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். 1999 சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் ஏஆர் ரகுமான் இசையில் வெளியான சங்கமம் திரைப்படத்தில் தான் இந்த பாட்டு மார்கழி திங்கள் அல்லவா பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ அந்த பாட்டையும் இவங்க தான் பாடியிருந்தாங்க. உண்மையாலுமே அந்த குரல் இன்றளவு நீங்கள் வேணால் சும்மா கேட்டு பாருங்கள், ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978ஆம் ஆண்டில் பாரதி ராஜா இளையராஜா கூட்டணியில் உருவான சிகப்பு ரோஜாக்கள் படம். அந்த சிகப்பு ரோஜாக்கள் படம் இருக்குல்ல பார்த்திங்கன்னா அதில் நவீன வாழ்க்கையை காட்டும் விதத்தில் வந்து அமைஞ்சிருக்கும். நவீனமாக வாழ்க்கை அப்படிங்கிறத அமைச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நினைவோ ஒரு பறவை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். ஆக்சுவலாக அந்த பாட்டும் இவங்க பாடின பாட்டு தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு கூட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆசை அதிகம் வச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு வந்திருக்கும். 1993ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பாலு மகேந்திரா அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான மறுபடியும் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆசை அதிகம் வச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு வந்திருக்கும். உண்மையாலுமே அந்த பாட்டு பெண்கள் மத்தியில் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட்ட ஒரு பாடலாக தான் இருக்கும். காற்றில் இந்த கீதம் அப்படிங்கிற பாடல்லாம் வந்து 1980 பாடியிருப்பாங்க. உண்மையாலுமே அந்த பாடலும் ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்கும். சரி, ஓகே, நீங்கள் வந்து இவங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் RIP ஜானகி அம்மா அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.